விடுதலை செய்யப்பட்ட அமெரிக்க குடியுரிமை பெற்ற பணைய கைதியான இடன் அலெக்சாண்டரும் அமெரிக்க அதிகாரிகளுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒப்பந்தமும் கத்தார் மற்றும் எகிப்திய மத்தியஸ்தர்களின் அழுத்தங்களின் மூலமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய குறித்த ஒப்பந்தத்தின் மூலமாக ஹமாஸ் தரப்பினர் எவ்வாறான நன்மைகளையும் தீமைகளையும் அடைந்து கொள்ளப் போகின்றார்கள் அல்லது குறித்த ஒப்பந்தத்தின் மூலமாக ஹமாஸ் தரப்பினர் ஏமாற்றப்பட போகின்றார்களா? வடக்கு காசாவின் சுஜையா பிரதேசத்திலே கொத்தாக வீழ்த்தப்பட்ட சிப்பாய்களும் அதிகாரிகளும் வான்வழி தாக்குதல்களினால் கொல்லப்பட்ட பலஸ்தீனிய போராளிகளும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்கள். டொனால்ட் ட்ரம்பின் மத்திய கிழக்கிற்கான விஜயத்தின் போது டொனால்ட் ட்ரம்பை சந்தித்து சிரியா மீதான பொருளாதார தடைகளை நீக்குவதற்கும் சிரியாவுக்கான அங்கீகாரத்தினை அதிகரிப்பதற்கும் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு சிரியாவினுடைய அதிபர் ஜூலானி பல்வேறுபட்ட முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார். சிரியாவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையில் உறவுகளை வலுப்படுத்துவதற்காக ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தில் இணைந்து கொள்வதற்கான வேலை திட்டங்களை ஐக்கிய அரபு அமீரகம் மேற்கொண்டிருந்தது. மேலும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தலைமையில் சிரியாவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான மறைமுகமான பேச்சுவார்த்தைகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதன்போது ஆப்ரஹாம் ஒப்பந்தத்திலே முழுமையாக இணைந்து கொண்டு இஸ்ரேலை முழுமையாக அங்கீகரிப்பதற்கு சிரியாவினுடைய அதிபர் ஜூலானி தயாராக இருப்பதாக சில செய்திகள் கசிவடைந்திருந்தன. இப்படியான நிலைமையிலேயே தற்போது சவுதி அரேபியாவில் வைத்து ஜூலானியை சந்திப்பதற்கு டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் அனுமதியை வழங்கியுள்ளது. இதற்கமைவாகவே சவுதி அரேபியாவில் டொனால்ட் ட்ரம்புக்கும் ஜூலானிக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் நடைபெறப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று பலஸ்தீனிய அதிகார சபையினுடைய ஜனாதிபதி துரோகி அப்பாஸையும் டொனால்ட் ட்ரம்ப் சவுதி அரேபியாவில் வைத்து சந்திக்க போகின்றார். இந்த சந்திப்பின் போது டொனால்ட் ட்ரம்ப் சில $1 எலும்பு துண்டுகளை அப்பாஸுக்கு வழங்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே நடைபெற்ற 4ஆம் கட்ட மறைமுக பேச்சுவார்த்தைகள் முன்னைய பேச்சுவார்த்தைகளை போன்று பாசிட்டிவான நேர்மறையான பேச்சுவார்த்தைகளாக அமைந்திருக்கவில்லை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அழுத்தங்களின் விளைவாக யுரேனியம் செறிவூட்டல் தொடர்பான அமெரிக்காவினுடைய நிலைப்பாடுகளில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. யுரேனியம் செறிவூட்டலானது முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என்றும் யுரேனியம் செறிவூட்டல் ஈரானிலிருந்து முழுமையாக அகற்றப்பட வேண்டும் என்றும் யுரேனியம் செறிவூட்டலுடன் தொடர்பு பட்டிருக்கக்கூடிய முக்கியமான 3 தளங்களும் முழுமையாக கலைக்கப்பட வேண்டும் என்றும் அமெரிக்கா நிபந்தனைகளை விதித்துள்ளது. இதனால் 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் ஒரு கடினமான சிக்கலான நிலைமையை ஏற்படுத்தியுள்ளது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு குறித்த பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். முந்தைய 3 சுற்று பேச்சுவார்த்தைகளையும் விட தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் மிகவும் தீவிரத்தன்மை வாய்ந்ததாகவே அமைந்திருந்தது. நாங்கள் தற்போது பொதுவான பகுதிகளில் இருந்து விலகி உண்மையான பிரச்சனைக்குள் நுழைந்திருக்கின்றோம். மேலும் இந்த சூழ்நிலையானது பேச்சுவார்த்தைகளின் கடினத்தன்மையையும் ஏற்படுத்தியுள்ளது. யுரேனியம் செறிவூட்டல் தொடர்பான நிலைப்பாடுகள் ஈரானினுடைய உரிமையாகும். யுரேனியம் செறிவூட்டலை பாதுகாப்பான விகிதத்திலே ஈரானுக்குள்ளே வைத்திருப்பதற்கான எல்லாவிதமான உரிமையும் ஈரானுக்கு இருக்கின்றது. யுரேனியம் செறிவூட்டல் தொடர்பான விடயங்கள் பேச்சுவார்த்தைக்குட்பட்ட விடயமே அல்ல. இதனால் தற்போதைய பேச்சுவார்த்தைகள் ஒரு கடினத்தன்மையான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதே நேரம் 5ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் விரைவில் ஆரம்பிக்கப்படும் என்றும் தற்போதைய பேச்சுவார்த்தைகளில் இருக்கக்கூடிய கடினத்தன்மையை நீக்குவதற்காகவும் தொழில்நுட்ப ரீதியாக பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்காகவும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு இரு தரப்பினரும் சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் ஓமானினுடைய மத்தியஸ்தர்கள் தெரிவித்துள்ளார்கள். அதாவது தற்போதைய பேச்சுவார்த்தைகள் கடினமான சூழ்நிலையை நோக்கி நகர்ந்தாலும் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி ஒரு ஒப்பந்தத்தினை எட்ட முடியுமா என்பது தொடர்பாக அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படும் என்றே ஓமானிய தரப்பினர் தெரிவித்துள்ளார்கள். எனவே தற்போது இந்த பேச்சுவார்த்தைகளின் மூலமாக 2 முடிவுகள் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. ஒன்று, அமெரிக்கா ஈரானினுடைய உரிமையை மதித்து ஈரானுக்குள்ளேயே யுரேனியம் செறிவூட்டலை வைத்திருப்பதற்கான அனுமதியை வழங்கும். மேலும் ஈரானினுடைய யுரேனியம் செறிவூட்டல் தளங்களை முழுமையாக நீக்காமல் அவற்றை சிவில் தேவைகளுக்காக பயன்படுத்துவதற்கான அனுமதியையும் வழங்கும். இதன் மூலமாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும். ஆனால் இந்த சந்தர்ப்பத்திலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளும். ஈரானினுடைய சிவப்பு கோடுகளை ஏற்றுக்கொண்டு உரிமைகளை ஏற்றுக்கொண்டு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளும். இரண்டாவது, குறித்த பேச்சுவார்த்தைகள் முழுமையாக தோல்வியடைந்து அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் நேரடியாக ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பார்கள். எனவே இந்த பேச்சுவார்த்தைகள் மூலமாக எது நடந்தாலும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகளை அதிகமாக இருக்கின்றன.
தற்போது அமெரிக்கா ஈரானினுடைய ஏவுகணை திறன்கள் தொடர்பாகவும் நவீன ஆயுத உற்பத்தி திறன்கள் தொடர்பாகவும் பேச்சுவார்த்தைகளில் இணைத்துக் கொள்ளவில்லை. ஈரானினுடைய அணுசக்தி திட்டங்கள் தொடர்பாகவும் யுரேனியம் செறிவூட்டல் தொடர்பாகவும் மாத்திரமே அமெரிக்க தரப்பினர் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கின்றார்கள். எனவே இவை தொடர்பாக ஒப்பந்தம் எட்டப்பட்டதற்கு பின்பு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினால் ஈரானினுடைய ஏவுகணை திறன்களை முழுமையாக அளிப்பதற்கான தாக்குதல்களையும் நவீன ஆயுத உற்பத்தி திறன்களை முழுமையாக அளிப்பதற்கான தாக்குதல்களையும் ஆரம்பிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் ஒப்பந்தத்திற்கு பிறகு ஈரானின் ஏவுகணை திறன்களையும் நவீன ஆயுத உற்பத்தி திறன்களையும் இலக்கு வைத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை மேற்கொண்டதும் அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு முழுமையான ஆதரவை வழங்கும். தற்போதைய சூழ்நிலையில் அமெரிக்கா ஈரானினுடைய ஏவுகணை திறன்கள் தொடர்பாகவும் நவீன ஆயுத உற்பத்தி திறன்கள் தொடர்பாகவும் பேச்சுவார்த்தைகளில் இணைத்துக் கொண்டால் ஈரான் குறித்த பேச்சுவார்த்தைகளில் இருந்து முழுமையாக விலகிவிடும். அது மட்டுமல்லாமல் ஈரான் தற்காப்புக்காக அவசரமாக அணு ஆயுதத்தையும் உற்பத்தி செய்துவிடும். இது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் மிகப்பெரிய சவாலான விடயமாகவும் மாறிவிடும். இதனாலேயே தற்போது அமெரிக்கா ஏவுகணை திறன்கள் தொடர்பாகவும் ஏனைய ஆயுத உற்பத்தி திறன்கள் தொடர்பாகவும் எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொள்ளாமல் எப்படியாவது ஈரானினுடைய அணுசக்தி திறன்களை முழுமையாக முடக்குவதற்கான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கின்றது. மேலும் இந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றியடைந்தால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினை பயன்படுத்தி ஈரானினுடைய நவீன ஏவுகணை உற்பத்தி திறன்களையும் நவீன ஆயுத உற்பத்தி திறன்களையும் முழுமையாக அளிப்பதற்கான தாக்குதல்களையும் மேற்கொள்ளும். அதே நேரம் தற்போது இந்த நிலைமை தொடர்பாக ஈரானிய தலைமைகளுக்கும் நன்றாகவே தெரியும். அமெரிக்காவோடு ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டாலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது என்பதனை ஈரானிய தலைமைகளும் நன்றாக புரிந்து வைத்துள்ளார்கள். இருப்பினும் தற்போதைய சூழ்நிலையை பயன்படுத்தி தங்களுக்கு தேவையான நேரத்தினை பெற்றுக் கொள்வதற்காகவும் ராஜதந்திர ரீதியில் இருக்கக்கூடிய வாய்ப்பினை பயன்படுத்தி பார்ப்பதற்காகவுமே ஈரானிய தரப்பினரும் தற்போதைய பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். டொனால்ட் ட்ரம்பின் மத்திய கிழக்கிற்கான விஜயத்தின் போது காசாவிலே ஒரு யுத்த நிறுத்தம் ஒன்றினை ஏற்படுத்த வேண்டும் என்றும் காசாவிற்குள்ளே உணவுப் பொருட்களை விநியோகம் செய்ய வேண்டும் என்றும் ட்ரம்பினுடைய நிர்வாகம் பல முயற்சிகளை மேற்கொண்டிருந்தது. இவை தொடர்பாக நேற்றைய காணொலியில் சில முக்கியமான விடயங்களை நான் குறிப்பிட்டிருந்தேன். மேலும் கத்தார் மற்றும் எகிப்திய மத்தியஸ்தர்களும் ஹமாஸுக்கு உச்ச அழுத்தங்களை வழங்கியிருந்தார்கள். டொனால்ட் ட்ரம்பின் மத்திய கிழக்கிற்கான விஜயத்தின் போது காசாவிலே யுத்த நிறுத்தம் ஒன்றினை ஏற்படுத்துவதற்கான எல்லாவிதமான அழுத்தங்களையும் மத்தியஸ்தர்கள் ஹமாஸுக்கு வழங்கியிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் அமெரிக்க அதிகாரிகள் ஹமாஸினுடைய தலைமைகளோடும் நேரடியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார்கள். எப்படியாவது காசாவிற்குள்ளே யுத்த நிறுத்தம் ஒன்றினை ஏற்படுத்தி மத்திய கிழக்கிற்கான டொனால்ட் ட்ரம்பின் விஜயத்தினை அலங்கரிப்பதற்கான பல முயற்சிகளையும் மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது மத்தியஸ்தர்கள் ஹமாஸிடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார்கள். ட்ரம்புக்கு ஒரு பரிசை வழங்குங்கள், அவர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரிசை தருவார் என மத்தியஸ்தர்கள் தெரிவித்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து நடைபெற்ற அடுத்த கட்ட விரிவான கலந்துரையாடல்களுக்கு அமைவாக அமெரிக்க குடியுரிமை பெற்ற பணைய கைதியான இடன் அலெக்சாண்டரை விடுவிப்பதற்கு ஹமாஸ் தரப்பினர் சம்மதம் தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு ஹமாஸ் தரப்பினர் இடன் அலெக்சாண்டரை விடுவிப்பதற்கான சில நிபந்தனைகளையும் முன்வைத்துள்ளார்கள். ஒன்று, காசாவிற்குள்ளே உணவுப் பொருட்களும் மனிதாபிமான உதவிகளும் மருந்து பொருட்களும் முழுமையாக கொண்டு செல்லப்பட வேண்டும். வடக்கு காசாவிலும் மத்திய காசாவிலும் கான் யூனிஸ் பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் ரஃபா பிரதேசத்தை நோக்கி நகர்த்தப்படாமல் வலுக்கட்டாயமாக பலஸ்தீனிய மக்கள் இடம்பெயர்க்கப்படாமல் காசா முழுவதும் உணவு விநியோகம் மேற்கொள்ளப்பட வேண்டும். வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய அனைத்து பலஸ்தீனிய மக்களுக்கும் முழுமையான உணவுகள் விநியோகம் செய்யப்பட வேண்டும். இரண்டாவது, காசாவிலே ஒரு நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு காசாவிலிருந்து முழுமையாக வெளியேற்றப்படுவதற்கான ஒரு விரிவான ஒப்பந்தம் ஒன்றினை மேற்கொள்வதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்கள் அமெரிக்கா ஆரம்பிக்க வேண்டும். இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு முழுமையான அழுத்தங்களை வழங்கி ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்ட நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தக்கூடிய ஒப்பந்தத்தினை செயல்படுத்துவதற்கு அமெரிக்கா மும்முரமாக அடுத்த கட்ட வேலை திட்டங்களை ஆரம்பிக்க வேண்டும் என ஹமாஸ் தரப்பினர் குறித்த நிபந்தனைகளை முன்வைத்துள்ளார்கள். மேலும் குறித்த நிபந்தனைகளை அமெரிக்க தரப்பினரும் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து மத்திய கிழக்கிற்கான அமெரிக்க தூதுவர் ஸ்டீவ் விட்கோஃப் நெட்டன்யாகுவோடு கலந்துரையாடல்களை மேற்கொண்டார். அமெரிக்க குடியுரிமை பெற்ற இடன் அலெக்சாண்டரை ஹமாஸ் தரப்பினர் விடுதலை செய்வார்கள். நீங்கள் காசாவிற்குள்ளே அனைத்து விதமான மனிதாபிமான உதவிகளையும் உணவுப் பொருட்களையும் அனுப்பி வையுங்கள். ஏனைய விடயங்களை நாங்கள் நேரிலே சந்தித்து கலந்துரையாடுவோம் என நெட்டன்யாகுவிடம் தெரிவித்துள்ளார். இதற்கு நெட்டன்யாகுவும் சம்மதத்தினை வழங்கியுள்ளார் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அதே நேரம் நெட்டன்யாகு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்திருந்தார். அமெரிக்கர்களுக்கு மரியாதை செய்யும் நோக்கத்தோடு இந்த ஒப்பந்தம் நடைபெறுகின்றது. டொனால்ட் ட்ரம்பின் மத்திய கிழக்கிற்கான விஜயத்திற்கான மரியாதையாகவே இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுகின்றது. மேலும் இடன் அலெக்சாண்டர் விடுவிக்கப்படுவதற்கு ஈடாக நாங்கள் எந்தவிதமான பலஸ்தீனிய கைதிகளையும் விடுதலை செய்ய போவதில்லை. அதே நேரம் இதற்கீடாக சில நாட்களுக்கு மாத்திரமே நாங்கள் மனிதாபிமான உதவிகளை காசாவிற்குள் அனுமதிக்கப் போகின்றோம். மேலும் அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபினுடைய முயற்சிகளுக்கு அமைவாக அடுத்த கட்ட யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கும் நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். ஆனால் காசாவிலே யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டு இந்த பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட
மாட்டாது. இராணுவ அழுத்தமும் தரைவழி தாக்குதல்களும் வான்வழி தாக்குதல்களும் காசாவிலே தொடரும். இவ்வாறு நாங்கள் காசாவிலே போரை தொடர்ந்து கொண்டுதான் இந்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வோம் என நெட்டன்யாஹு ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து இன்று மதியம் 12 மணியளவில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் கான் யூனிஸினுடைய கிழக்கு பிரதேசத்திலே மாத்திரம் யுத்த நிறுத்தத்தினை அறிவித்தது. அதாவது குறித்த பிரதேசத்தின் மூலமாகவே ஹமாஸ் தரப்பினர் செஞ்சிலுவை சங்கத்திடம் இடன் அலெக்சாண்டரை ஒப்படைப்பார்கள். எனவே இதற்காகவே கான் யூனிஸின் கிழக்கு பிரதேசத்தில் எந்தவிதமான போர் விமானங்களும் தாக்குதல்களை மேற்கொள்ளாது என ஒரு தற்காலிக போர் நிறுத்தத்தினை குறித்த பகுதியில் மாத்திரம் அறிவித்துள்ளார்கள். அத்தோடு சில மணி நேரங்களுக்கு முன்பு ஹமாஸ் தரப்பினர் அமெரிக்க குடியுரிமை பெற்ற பணைய கைதியான இடன் அலெக்சாண்டரை செஞ்சிலுவை சங்கத்திடம் ஒப்படைத்துள்ளார்கள். எந்த விதமான நிகழ்வுகளும் மேற்கொள்ளாமலேயே இடன் அலெக்சாண்டரை ஒப்படைத்துள்ளார்கள். அதே நேரம் இதைத் தொடர்ந்து அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃப் இவ்வாறு தெரிவித்திருந்தார். நாங்கள் காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தக்கூடிய விரிவான பேச்சுவார்த்தைகளை அவசரமாக மேற்கொள்வதற்கு தயாராகி வருகின்றோம். இஸ்ரேலுக்கான தற்போது என்னுடைய விஜயத்தின் போது இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக அவசரமான முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான வேலை திட்டங்கள் அவசரமாக மேற்கொள்ளப்படும் என்றும் அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃப் தெரிவித்துள்ளார். தற்போது ஹமாஸ் தரப்பினர் அமெரிக்க குடியுரிமை பெற்ற இடன் அலெக்சாண்டரை விடுதலை செய்துவிட்டார்கள். அமெரிக்காவுடன் மேற்கொள்ளப்பட்ட நேரடியான பேச்சுவார்த்தைகள் மூலமாகவும் மத்தியஸ்தர்கள் வழங்கிய உச்சழுத்தத்தின் மூலமாகவும் டொனால்ட் ட்ரம்புக்கு ஒரு பரிசை வழங்குவதற்காக இடன் அலெக்சாண்டரை விடுதலை செய்துள்ளார்கள். அத்தோடு இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக ஹமாஸ் தரப்பினருக்கு சில நன்மைகளும் தீமைகளும் காணப்படுகின்றன. அமெரிக்க குடியுரிமை பெற்ற இடன் அலெக்சாண்டரை விடுதலை செய்திருப்பதன் மூலமாக காசா முழுவதும் எந்தவிதமான தடையும் இல்லாமல் உணவு விநியோகத்தினை மேற்கொள்ள முடியும். காசாவிலே உணவு விநியோகத்தினை மேற்கொள்வதற்காக அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் மிக முக்கியமான திட்டங்களை வகுத்திருந்தது. ரஃபா பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றி ரஃபா பிரதேசத்திலே உணவு மையங்களை அமைத்து வடக்கு காசாவிலும் மத்திய காசாவிலும் கான் யூனிஸ் பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பலஸ்தீனிய மக்களையும் ரஃபா பிரதேசத்தை நோக்கி நகர்த்தி அவர்களை ரஃபா பிரதேசத்திலேயே அடைத்து வைத்து உணவு விநியோகத்தினை மேற்கொண்டு பலஸ்தீனிய மக்களையும் பலஸ்தீனிய போராளிகளையும் வெவ்வேறாக பிரித்து ரஃபாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை நாடு கடத்துவதற்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் திட்டங்களை வகுத்திருந்தது. எனவே தற்போது இடன் அலெக்சாண்டர் விடுதலை செய்யப்படுவதற்கு ஈடாக காசா முழுவதும் உணவுப் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகின்றமையினால் வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் ஒரு பொழுதும் அவர்களுடைய வீடுகளை விற்று இடம் பெற மாட்டார்கள். எனவே இடன் அலெக்சாண்டருக்கு ஈடாக காசா முழுவதும் உணவுப் பொருட்களுடைய விநியோகம் மேற்கொள்ளப்படுவது ஒரு மிகப்பெரிய நன்மையாகும். அதே போன்று காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்ட விரிவான ஒப்பந்தத்தினை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுமையாக ஏற்றுக்கொள்வதற்கான பேச்சுவார்த்தைகளை அமெரிக்கா மீண்டும் ஆரம்பிப்பதும் இதன் மூலமாக கிடைத்திருக்கக்கூடிய ஒரு நன்மையாகும். அத்தோடு இந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தீமையும் மிகப்பெரிய சிக்கலும் அமெரிக்கா கூறியதை போன்று செயற்படுமா என்பதுதான். இன்று மாலை வடக்கு காசாவிற்குள்ளே மருந்து பொருட்களை உள்ளடக்கிய வண்டிகள் நுழைந்துள்ளன. காசாவின் ஏனைய பகுதிகளில் உள்ள வைத்தியசாலைகளுக்கு தேவையான அனைத்து விதமான மருந்து பொருட்களும் தற்போது ரஃபா கடவை பிரதேசத்தினூடாக அனுமதிக்கப்பட்டு காசா முழுவதும் விநியோகம் செய்யப்பட்டுள்ளன. ஆனால் இன்னும் காசாவிற்குள்ளே மனிதாபிமான உதவிகள் கொண்டு செல்லப்படவில்லை. அதே நேரம் நாளைய தினம் இந்த மனிதாபிமான உதவிகள் காசாவிற்குள்ளே அனுமதிக்கப்பட்டாலும் இன்னும் எத்தனை நாட்களுக்கு இந்த மனிதாபிமான உதவி உணவுப் பொருட்களும் காசாவிற்குள்ளே அனுமதிக்கப்படும் என்கின்ற மிகப்பெரிய கேள்வியும் எழுகின்றன. டொனால்ட் ட்ரம்பின் மத்திய கிழக்கிற்கான விஜயத்திற்கு பிறகு இந்த மனிதாபிமான உதவிகளை முழுமையாக தடுத்து நிறுத்துவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே காணப்படுகின்றன. அதே போன்று நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை சம்மதிக்க வைப்பதற்கான அழுத்தங்களை அமெரிக்கா இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு வழங்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியே. ஏனென்றால் தற்போது ஹமாஸ் தரப்பினர் அவர்களிடம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வாய்ப்பையும் அட்டையையும் பயன்படுத்தியுள்ளார்கள். அமெரிக்க குடியுரிமை பெற்ற இடன் அலெக்சாண்டரை விடுதலை செய்து முக்கியமான அட்டையை பயன்படுத்தியுள்ளார்கள். இதனால் இதற்கு பிறகு அமெரிக்காவுக்கான அழுத்தங்களை வழங்குவதற்கான எந்தவிதமான அட்டைகளும் ஹமாஸிடம் காணப்படாது. அதே போன்று அமெரிக்க குடியுரிமை பெற்ற இடன் அலெக்சாண்டர் விடுதலை செய்யப்பட்டதற்கு பிறகு நெட்டன்யாஹுவுக்கு அழுத்தங்களை வழங்குவதற்கான தேவையும் அமெரிக்காவுக்கு குறைந்துவிடும். அமெரிக்க குடியுரிமை பெற்ற பணைய கைதி விடுதலை செய்யப்பட்டதற்கு பிறகு அமெரிக்கா ஒரு பொழுதும் நெட்டன்யாஹுவுக்கு உச்சழுத்தங்களை வழங்கப் போவதில்லை. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் அமெரிக்காவுக்கு அழுத்தங்களை வழங்கக்கூடிய அட்டையையும் அமெரிக்கா நெட்டன்யாஹுவுக்கு அழுத்தங்களை வழங்கக்கூடிய அட்டையையுமே தற்போது ஹமாஸ் தரப்பினர் பயன்படுத்தியுள்ளார்கள். மேலும் இதனை பயன்படுத்தி தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தம் வெற்றி அளிக்குமாக இருந்தால் காசாவிற்குள்ளே தொடர்ச்சியாக மனிதாபிமான உதவிகள் கொண்டு செல்லப்படுமாக இருந்தால் நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான விரிவான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுமாக இருந்தால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு காசாவிலிருந்து முழுமையாக வெளியேறுவதற்கு சம்மதிக்குமாக இருந்தால் தற்போதைய ஒப்பந்தமானது ஒரு வெற்றி ஒப்பந்தமாகவே கருதப்படும். இல்லாவிட்டால் மத்திய கிழக்கிற்கான டொனால்ட் ட்ரம்பின் விஜயத்திற்கு பிறகு அனைத்தும் பழைய நிலைமைகளை அடையுமாக இருந்தால் காசாவிலே மனிதாபிமான உதவிகள் நிறுத்தப்பட்டு விரிவான ஒப்பந்தத்தினை மேற்கொள்வதற்கு
ஏற்றுக்கொள்வதற்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சம்மதிக்காமல் இருக்குமாக இருந்தால் குறித்த ஒப்பந்தத்தின் மூலமாக ஹமாஸ் தரப்பினர் முழுமையாக ஏமாற்றப்பட்டு விடுவார்கள். டொனால்ட் ட்ரம்புக்கு பரிசை வழங்கினால் பதிலுக்கு டொனால்ட் ட்ரம்ப் மிகப்பெரிய பரிசை வழங்குவார் என மத்தியஸ்தர்கள் தெரிவித்திருந்த போதிலும் இந்த பரிசின் மூலமாக ஹமாஸ் தரப்பினர் ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கின்றன. எனவே தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தமானது ஒரு சிக்கலான ஒப்பந்தம் என்பதனை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் மேற்கொண்டிருக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்களினால் 45க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதற்கு பிறகு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு 10க்கும் அதிகமான வீரியமான வான்வழி தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது. அதே நேரம் பலஸ்தீனிய போராளிகளின் வீரியமான உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதற்கமைவாக சுஜையாவின் கிழக்கு பிரதேசத்திலே அல்-குதுஸ் படையினுடைய உயரடுக்கு போராளிகள் களமிறங்கி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படையொன்றினை சுற்றி வளைத்து யாசின் ஏவுகணை தாக்குதல்களையும் டிபிஜி ஏவுகணை தாக்குதல்களையும் துப்பாக்கிச்சூட்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலின் போது ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனம் தட்டி தூக்கப்பட்டுள்ளது. மேலும் அதனோடு வந்த 10க்கும் அதிகமான சிப்பாய்களும் கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்திற்கு வருகை தந்த மீட்பு படைகளை இலக்கு வைத்தும் அவர்களை சுற்றி வளைத்தும் டிபிஜி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே 6 சிப்பாய்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வான்படையானது குறித்த பிரதேசத்திலே உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டது. இந்த வான்வழி தாக்குதலுக்கு பிறகு இன்னும் ஒரு மீட்பு படையை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அனுப்பி வைத்தது. இதன்போது பலஸ்தீனிய போராளிகள் தாக்கி வெடிகுண்டு பொறியை பயன்படுத்தி அந்த மீட்பு படையை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலும் 10க்கும் அதிகமான சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொண்ட வான்வழி தாக்குதல்களில் சில பலஸ்தீனிய போராளிகள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் அல்-குதுஸ் படையினர் அறிவித்துள்ளார்கள். அடுத்து இன்று மாலை சுஜையாவின் கிழக்கு பிரதேசத்திலே 3 தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 2 வீடுகளுக்குள் பதுங்கியிருந்த சிப்பாய்களை இலக்கு வைத்தும் சுரங்கப்பாதை ஒன்றிற்கு அருகாமையில் இருந்த சிப்பாய்களை இலக்கு வைத்துமே இந்த வீரியமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் குறித்த தாக்குதலிலும் 10க்கும் அதிகமான சிப்பாய்கள் கொத்தாக தட்டி தூக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனமும் 35க்கும் அதிகமான சிப்பாய்களும் கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். அத்தோடு இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.